விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க மாவட்ட பேரவை கூட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க மாவட்ட பேரவை கூட்டம் மாவட்ட தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரவை கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் என் அண்ணாதுரை அவர்கள் பங்கேற்று சங்க வளர்ச்சி பணிகள் குறித்தும் எதிர்கால திட்டமிடல் குறித்தும் சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், 70 வயது முடிந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் 10% சிறப்பு ஓய்வூதியம் அறிவிக்க வேண்டும், மாதந்தோறும் 1000 ரூபாய் மருத்துவப்படி உயர்த்தி தர வேண்டும், குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாய் 2 லட்சமாக உயர்த்திட வேண்டும், புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் குளறுபடிகளை களைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினர். இந்த பேரவைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தினபந்தி வரவேற்புரை மற்றும் அறிக்கை சமர்ப்பித்தார். மாவட்ட பொருளாளர் காசிலிங்கம் வரவு செலவு திட்ட அறிக்கையை எடுத்துரைத்தார். இறுதியாக மாவட்ட துணைத் தலைவர் தேவராஜன் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்தினார். இதில் விருத்தாச்சலம், ஸ்ரீமுஷ்ணம், திட்டக்குடி, வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்.